எடப்பாடி பழனிசாமி மாதிரி அதே போல டிடிவி தினகரன் மாதிரி பழைய சாம்பார் பழைய இட்லி இல்லை. நாங்க திடீர் இட்லி தான், சுவையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. திடீர் சாம்பார் தான் சுவையா இருக்கும், மக்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். புரியுதுங்களா? அது என்ன திடீர் சட்னி திடீர் இட்லி? தொண்டருடைய கோரிக்கை இது. நிடு அதுதான் சொல்ல வர, சிறை மீண்டு வெளிவந்ததுல இருந்து தொண்டர் தொடர்ச்சியா தொண்டருடைய கோரிக்கை. அம்மா நீங்க ஒண்ணு சேர்க்கணும்ன்றீங்க, ஆனால் இந்த பதவி பித்தர்கள் திருந்த மாட்டாங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்கம்மான்னு கடக்கோடி தொண்டனுடைய அந்த கோரிக்கை தான் இன்று புண்ணிய பூமியான பசுமன் கிராமத்துல அந்த பொதுக்கூட்டத்துல சின்னமா கொடி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் சொல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்க, பெண்களும் ஆண்களும் வந்தாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இவர்களால தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. கொடியை பார்த்தாலே தெரியுது, இதுதான் உண்மையான அதிமுக கொடி. எங்களுடைய வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி, எங்களுடைய கொள்கை வழிகாட்டி யாரு? பேரறிஞர் அண்ணா. எங்களுடைய அரசியல் வழிகாட்டி யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இயக்கத்தை கட்டி காத்த புரட்சி தலைவி அம்மா. இதுதானே அதிமுக. அப்ப அந்த கொடியிலே எங்களுக்கு தாங்க முடியல. இந்த கொடியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி, தினகரன் போன்ற நபர்களுக்கு, இந்த முன்னாள் அமைச்சர் யாரு KP முனியசாமி போன்ற நபர்களுக்கு அவங்களால ஜீரணிக்க முடியல, உறக்க வரல சார். அதனால ஏதோ பேசுறாங்க. பழைய சாம்பார் பழைய இட்லி அவங்கதான். நாங்க புது இட்லி, மக்களுக்கு ஆரோக்கியமா. அதுதான் சொல்றேன், திகச்சு நின்ற தொண்டர்களுக்கு சரியான ஒரு முடிவு. சின்னம்மாவுடைய அதிரடியான களத்துல இருக்கிறாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. சசிகலா அவர்கள் இந்த முறை போட்டியிடுறாங்களா? சசிகலா அவர்கள் இந்த முறை போட்டியிடுறாங்களா?